பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கொண்டு சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கொடாகொடி நன்றி. ஸ்தோத்திரம். நான் கூடுகையில போன ஆகஸ்ட்ல இருந்து வரேன். ஆண்டவர் ஜெபத்துல என்னைய வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ சோதனைகள் போராட்டங்கள் வந்த போதும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து பலத்தை தராரு. எத்தனையோ போராட்டங்கள் எங்க குடும்பத்தாரால தான் எனக்கு போராட்டம். அப்படியே இருக்கும்போது நாங்க போன வருஷம் 31ஆம் தேதி ஊருக்கு போயிருந்தோம். ஊர்ல ஆலய பிரதிஷ்டாசனம். அப்போ ஆலயத்துல ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு 7 மணிக்கு. அப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அப்போ படிச்சதுல நான் படிப்பு அறிவுள்ள எனக்கு ரூத்து தான் என்னை சேர்த்து விட்டேன். எங்க அண்ணன் வந்து ஆகஸ்ட்ல இறந்தாங்க. அப்போ நான் டெய்லி எங்க அண்ணன் வீடும் எங்க வீடும் ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்ப டெய்லி போக வேண்டிய இருந்தனால எனக்கு இதை பத்தி தெரியவே இல்லை. ரூத்து வந்து 2 3 நாள் சாயங்காலம் வந்து அங்க வந்து சொல்லி தந்தா. அப்போ அப்படியா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இதுல இங்கிலீஷோ தமிழே எனக்கு அறகுறை தான். ஆண்டவர் என்னைய ஜெபத்துல வழி நடத்துறாரு. ஆனா ஜெபிப்பேன், பைபிள் நல்லா வாசிப்பேன். வருஷத்துக்கு 2 தடவை பைபிளை முடிச்சிருவேன். 4 வருஷமா ஆண்டவர் எனக்கு கிருபை தந்துட்டு இருக்கிறாரு. அப்படியா இருக்கும்போது ஆலய பிரதிஷ்டை நடந்து போன வருஷம் 31ஆம் தேதி. அப்போ சர்ச்சுக்கு முன்னாடி என்னோட வீடு இருக்குது அங்க ஊர்ல. அப்போ அர்ஜென்ஸ் இருக்காங்க, குடி வச்சிருக்கிறேன். 2 பேரை வச்சா 2 பேரை காலி பண்ணி விட்டாங்க. அப்புறம் அர்ஜென்ஸ் ஒருத்தங்க இருக்கவான்னு கேட்டாங்க. சரின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க இருக்கும்போது அப்போ இப்படி ஆலய பிரதிஷ்டை அந்த கண்ணாடியில வந்து அன்னைக்கு தீபாவளின்னொடனே கல்லு பட்டாசு தான் அடிக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு கோயில் ஜெபம் முடிய வரைக்கும் வெளியே வரல. ஜெபம் முடிஞ்சு வந்த பிறகு அப்புறம் நான் தோட்டத்துக்குள்ள போய் பார்க்க போறேன். தோட்டத்தை போய் பார்த்துட்டு இருந்தா எங்க மாமா ஒருத்தர் அந்த பக்கம் எனக்கு எங்க மாமா தாய் மாமா. அப்போ அந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இங்க இருந்துதான் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, இது இங்க இருந்தெல்லாம் அங்கேயே இருந்து எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உன்னைய காலையில பாரு அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு போறாரு. அப்ப நான் சொன்னேன், அவர் அந்த பக்கம் நிக்காரு, பாட்டுச்சேருக்கும், நாங்க தோட்டத்துக்குள்ள நிக்கோம். அவர் கோயிலுக்கு பின்னாடி நிக்காரு. அப்ப நான் சொன்னேன், ஏசப்பா எனக்காண்டி யுத்தம் பண்ணுவாரு. காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில பாருன்ட்டு நேரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில 3 மணி ஜெபம். விடிய காலம். 3 மணி ஜெபத்துக்கு 2 மணிக்கு ஒரு பையனை பாம்பு கடிச்சிட்டு. கோயிலுக்கு எங்க வந்தாலும் அங்க கொஞ்சம் காடுகள் தானே, கிராமங்கள். அப்போ அந்த அப்படியே போயிட்டு அந்தால போயிட்டு. ஆண்டவர் பாருன்ட்டு போல ஆண்டவர் எனக்காண்டி யுத்தம் பண்ணுவாரு பாப்பமான்ட்டு நான் சொல்லி விட்டுட்டேன். இந்த வருஷம் என்ன செஞ்சாரு, 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா, என்ன பண்ணான்னு தெரியல. போலீஸ்காரங்க வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்கள, நீங்க ஒரு 2 3 நாளைக்கு இங்க இருக்கக்கூடாது, போயிருங்க அப்படின்னா. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, நாங்க எந்த தப்புமே செய்யல, எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. திரும்ப வந்து சொன்னோன்னே, திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க இருக்கக்கூடாது 2 நாளைக்கு, 2 3 நாளைக்குன்ட்டு. அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எங்க வீட்டுக்கு. அப்ப நான் சொன்னேன், நாங்க 31ஆம் தேதி காலையில வந்துருவோம். நைட் 8 9 மணிக்கு கிளம்பி வந்துருவோம் அப்படின்ட்டு, இருங்க நீங்க போகக்கூடாது அப்படின்னேன். அப்புறம் அப்படியே இருந்தாங்க. நான் பிரதர்ட்ட ஜெபம் பண்ணேன். பிரதர் போன வாரம் திங்கட்கிழமை காலையில ஜெபம் பண்ணேன். ஏற்கனவே நான் நினைச்சிட்டே இருந்தேன், இப்ப ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும் இந்த வேலைன்ட்டு. அதுக்குள்ள இப்படி பிரச்சனை பிரதர்ட்ட ஜெபம் பண்ணினேன். துஷ்டன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லைன்னு சொல்லிட்டு எனக்காண்டி பிரேயர் பண்ணாங்க. அதே மாதிரி அங்க சர்ச்சில போனா அங்கேயும் மெசேஜ் அதுதான். துஷ்டன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமா தாய் மாமா, அவருக்கு 75 வயசாச்சு. 50 வருஷமா நிலக்கோட்டையில இருந்தாரு. எதுவுமே சம்பாதிக்கல. நாங்க கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து வச்சா எனக்கே எதிர்ப்பாயிட்டாரு. ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 84ல கல்யாணம் ஆச்சு. அதுல இருந்து நாங்க அந்த சர்ச்சுக்கு போறோம் வரோம். எங்க வீட்டுல எங்க அம்மா பிறந்த ஊர் அந்த ஊர். போயிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன வீடு 93ல ஒரு வீடு வாங்கினோம். தோட்டத்தோட சின்ன வீடு. குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்காண்டி நாங்க வாங்கினோம். சரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சம் கார் விடுற மாதிரி அப்படி ஒரு வசதி வரும்போது, அப்புறம் திரும்ப 2015ல திரும்ப ஒரு வீடு வாங்குறோம் கார் விடுற மாதிரி. அவருக்கு ஒரு வீடு கீடு எதுவுமே இல்ல. அந்த பொறாமையில எங்க வீட்டுக்கு யாரையும் எங்க மாமாமார்லாம் பெரிய வசதி, பெரிய குடும்பங்கள். நல்லா எங்க வீட்டுக்கு போய் இருந்தோம். எல்லாருமே எங்க வீட்டுல தான் வருவாங்க, தங்குவாங்க, வைப்பாங்க. அப்படி இருந்தோம். இவ எப்படியாச்சும் வீட்டை வித்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு இதுல இப்படியா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் என்னோட பாதுகாத்து எனக்கு அற்புதம் செய்தேன். துஷ்டனி என் வழியில் வருவதில்லைன்ன மாதிரி
ஆண்டவர் எந்த இது இல்லாம போயிட்டு வர கிருபை செய்தாரு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பலவீனமாவும் இருக்குது. ஒரே இருமல், சளி. ஆனா குடும்பங்கள்ல சமாதானம் வேணும். திரும்ப மாரி எவ்வளோ ஜாலியா இருக்கும் எங்க குடும்பங்கள்ல. எங்க மாமா 5 பேரு, சித்தி பிள்ளைங்க 2 சித்தி. அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். எங்க வீட்ல தான் வருவாங்க, தங்குவாங்க, வைப்பாங்க, படுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்ப 2, 3 வருஷமா அவரு எப்படியாச்சும் நாங்க அந்த வீடெல்லாம் வித்துட்டு அவருக்கு வீடு இல்லல்ல, ஒண்ணுமே கிடையாது. கோயில கொண்டு காட்டுனது நான் தான் 25 வருஷமா கோயில் வரிசைய கூட்டிட்டு போயி. இப்ப எனக்கே ஒரு எதிர்ப்பா இருக்குது. அதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல நல்லா சமாதானம் வேணும். எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும். அவரும் ஆலயத்துக்கு வந்தாரு. ஒரு சில காரணத்தினால இப்ப 9 வருஷம் ஆச்சு. ஆலயத்துக்கு வர்றதே இல்லையேங்க. அவருக்காண்டி ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு இருமல் இருந்துச்சு. ஜெபம் பண்ணி நல்லாச்சு. திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்தோனே திரும்பவும் பலவீனமா இருக்குது. குடும்பத்துக்காண்டி ஜெபம் பண்ணிக்கங்க. இயேசு நாமத்தினால. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். உங்க கணவனை சீக்கிரம்